ஸோ மஷ்ரூம் சூப் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் செஞ்ச மஷ்ரூம் சூப் அது ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னலாம் தேவை? மஷ்ரூம், ஆனியன், கார்லிக் அண்ட் கேப்சிகம், அவ்வளோதான். இந்த 4 போதும். ஸோ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை சேர்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கார்லிக்கை கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், அதையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டரில் வந்து ஆனியன் அண்ட் கார்லிக் ரெண்டையும் வந்து நம்ம நல்லா சொட்டே பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லாவே சொட்டே பண்ணிடலாம். சொட்டே பண்ணி முடிச்சுட்டு உடனே அதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து வாட்டர் சேர்க்க போகிறோம். எவ்வளோ வாட்டர்னா வந்து 1.5 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ நல்லா கலக்கி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இதுவும் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்மளோட மஷ்ரூம் சூப் இஸ் ரெடி. டடா! 10 மினிட்ஸில் நான் வந்து என்னோட சூப் ரெசிபி எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்காக மட்டும்தான் நான் வந்து வீட்டில் பண்ணுவேன். ஸோ யம்மி 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 டம்மி அந்த மாதிரியான ஒரு சூப் ரெடி. நான் செஞ்சு சாப்பிட்டேன் வெஜ் கிளியோ சூப் தான். இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா வந்து ஆனியன், கேப்சிகம், கோஸ், பீன்ஸ், கேரட் அண்ட் கார்ன். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். தென் ஆனியன்ஸ், கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன்ஸ், இது ரெண்டுமே வந்து பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது கேப்சிகம், பீன்ஸ், கேரட், கோஸ் அண்ட் கார்ன் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து சூப் குடிக்கும்போது. ஸோ இதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் வந்து 1.5 கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு முடிச்சு உடனே நம்மளோட வெஜ் கிளியர் சூப் ரெடி ஆயாச்சு. என்னோட சூப் ரெசிபி எல்லாமே வந்து இட் வில் டேக் அரவுண்ட் ஒன்லி 10 மினிட்ஸ். அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய சூப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுவேன். எப்பவுமே வந்து சூப் குடிக்கும்போது உடனேயாக குடிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆறி போச்சுன்னா டேஸ்டியாகவே இருக்காது ஆக்சுவலாக.
இந்த சிக்கன் கிளியர் சூப் இதுதான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் குடிச்ச சூப். எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்னலாம் தேவை: சிக்கன், மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தண்ணி, சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ நான் வந்து இது எனக்கு மட்டும்தான் பண்ணேன். ஸோ 1% மெஷர்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ குக்கரில் வந்து 2 பீஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். தென் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு, கொஞ்சம் சால்ட் ஃபார் டேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 விசில் வச்சு நீங்கள் வந்து சிக்கனை வேக வைக்கலாம். ஒரு குக்கர் லிட்டர்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சு வேக வைங்க. என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 விசில்ஸ் வச்சேன். ஸோ சிக்கனும் வந்து நல்லா வெந்து போய் தான் வந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த சிக்கனை மட்டும், அந்த ஹோல் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து ஷ்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யூ கேன் எய்தர் யூஸ் நைஃப் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நீங்கள் வந்து அந்த சிக்கனை வந்து ஷ்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த சிக்கனை பிச்சு போட்டுட்ட உடனே அதை உங்களோட சூப்பில் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிளியர் சூப் இஸ் ரெடி. இதை நான் வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, இதை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெப்பர் தூவிக்கோங்க. அண்ட் சால்ட்டையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் டேஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி சாப்பிடுங்க அண்ட் என்ஜாய். ஓகே காய்ஸ், கேபேஜ் சூப் அது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை சேர்த்துக்கிட்டு, தென் ஒரு சின்ன ஆனியனில் பாதி ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அண்ட் ஒரு 4 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கேபேஜ் சூப்பில் வந்து நான் கேரட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்மால் கேரட்டையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் கேபேஜ் கோஸ், இந்த மாதிரிலாம் கோஸ்ன்னு தானே சொல்லுவோம், கேபேஜையும் நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு சாட்டே பண்ணிடுங்க. அந்த கிறிஸ்பினஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது, சூப் சாப்பிடும்போது. தென் ஒரு மினிட்க்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டு இது நான் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி, கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டையும் பெப்பரையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கொதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 5 to 6 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லாவே கொதிக்க விடுங்க. கொதிக்க முடிச்சிட்டோன்னே நம்மளோட கேபேஜ் சூப் ரெடி ஆயாச்சு. நான் இதில் வந்து எந்த கார்ன்ஸ்டார்ச்சையும் நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து சூப் ரெடி ஆகிட்டு உடனே நான் வந்து குடிச்சிடுவேன். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் ஒரு சூப் செய்யறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இந்த ஈஸி சூப், கேபேஜ் சூப்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஐ நோ இட்ஸ் வெரி ஈஸி சூப் டு மேக் இட். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் என்னென்னலாம் ரெசிபி செஞ்சேன், என்ன சூப் பண்ணேன், அதெல்லாமே நான் வந்து லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து கம்மிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன்.